வெல்கம் டு சீக்கிரட்டா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஈஸியான வாழைப்பூ உசிலி எப்படி செய்யலாம் அப்படிங்கறதா. உசிலி வந்து நார்மலா பெரிய ப்ராசஸ், ஆனா இது வந்து அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த பார்க்க போறோம். சரி வாங்க இந்த ஈஸியான வாழைப்பூ பருப்பு உசிலி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல வந்துட்டு ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் மிக்சியில் போட்டிருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இது கூட 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து தண்ணி விடாம ஒரு கரகரப்பான ஒரு பேஸ்டா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு நம்ம மசால் வடை கரைக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஆவியில வேக வைக்க போறோம். ஆக்சுவலா ட்ரெடிஷ்னல் உசிலிக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நிறைய எண்ணெய் விட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு தாளிப்பாங்க. ஆனால் நம்ம இது வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஆவியில நம்ம கம்மியா எண்ணெய் விட்டு வதக்கினோம்னா போதும், சீக்கிரமா வதங்கிடும். அதனால நாம இன்னைக்கு ஆவியில வேக வைக்க போறோம். எனக்கு கம்மியா தான் செய்யறேன், அதனால நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் எல்லாமே. நான் செய்யற அளவு வந்துட்டு ஒரு 2 பேத்துக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி இட்லி தட்டுல வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்ப இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆவியில வேக வைக்க போறேன். இது வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு நல்லா ஆஞ்சிட்டு அந்த நரம்பு அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கி நான் குக்கர்ல வந்துட்டு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ இது ரெடியா இருக்குது. நம்ம பருப்பு ரெடியானதுக்கு அப்புறமேட்டு நம்ம உசிலி எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இது பாருங்க, ஆவியில 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன் நான் இந்த பருப்பை. இப்போ இதை நல்லா ஆற விட்டு நீங்க வந்து கையிலேயே உதுத்தி விடலாம், இல்லைன்னா மிக்சியில வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிட்டா கட் பண்ணி போட்டு ஒரு சுத்து விட்டீங்கன்னா நல்லா பூ மாதிரி உதிர்ந்துடும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி மிக்சியில போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துடலாம். இது கையிலேயே வேணாலும் உதுத்தலாம், இல்லைன்னா உங்களுக்கு இதுல துருவதுல கேரட் துருவதுல போட்டு துருவலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுத்து விட போறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். நம்ம இதை மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம். இப்ப இதை விப்பர் மோட்ல போட்டு சும்மா ஒரு 2-3 விப் பண்ணீங்கனாலே இது நல்லா பூவா உதிர்ந்துடும். இப்போ இதை நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம உதுத்தி எடுத்துட்டோம். பாருங்க நல்லா சுத்தி சாஃப்டா உதிர்ந்து வந்துடும். இப்படி நீங்க மிக்சியில போட்டு எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம இதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம பருப்பை வேக வச்சுட்டதுனால இதுக்கு எண்ணெய் அதிகமா செலவாகாது. நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல நம்ம நார்மலா ட்ரெடிஷ்னல் வேல உசிலி செய்யணும்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். இது நம்ம வேக வச்சுட்டதுனால கம்மியா எண்ணெய் விட்டா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கலாம். நம்ம பருப்பு ஆட் பண்றோம், அதனால ஜீரணத்துக்கு வந்து நல்லது. அதனால நம்ம பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறோம் பருப்புல. கொஞ்சமா சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாம். இப்போ இந்த நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த பருப்பை போட்டுடலாம். இதுல உப்பு காரம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால லேசா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த வறுத்துக்கோங்க லைட்டா. இல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த உசிலிக்கு. நல்ல உதிரியா வடிச்ச சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு இந்த உசிலி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு இந்த பருப்பு. இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற இந்த வாழைப்பூ சேர்த்திக்கலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல வாசனையா இருக்குது. நம்ம நெய் வேற விட்டுருக்கோம், அதனால நல்ல ஒரு மனம் வருது. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட வாழைப்பூ உசிலி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த டேஸ்டியான பருப்பு உசிலியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.